ஹாய் கைஸ், வணக்கம். வெல்கம் டு அல்டி பாஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தமிழ்நாட்டவே புரட்டி போட்ட, கேரளாவே புரட்டி போட்ட, ஏன் சவுத் இந்தியாவே புரட்டி போட்ட ஒரு படம் மஞ்சுமெல் பாய்ஸ். இந்த பாய்ஸ் படம் கிட்டத்தட்ட 220 கோடி ரூபா வரைக்கும் கலெக்ஷன் பண்ணிருச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் படம் தாறுமாறா சூப்பர்ரா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க, இப்போ இவங்க எல்லாருமே சேர்ந்து ஈடியோடைய ஒரு வலைக்குள்ளே வர போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கான காரணம் என்னன்றது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லாரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்னும் மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான பல வீடியோஸும் வரப்போகுது. பரவா ஃபிலிம்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி, பரவா ஃபிலிம்ஸ். இந்த கம்பெனியோட ஓனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மஞ்சுமெல் பாய்ஸில் நடிச்சிருந்த சௌபின் ஷாஹிர், அவருடைய பிரதரான பாபு ஷாஹிர், அப்புறம் இன்னொருத்தர் இருக்கார், அவருடைய பேர் ஷான் ஆண்டனி. இந்த 3 பேர் சேர்ந்து தான் இந்த கம்பெனியை நடத்திட்டு இருக்காங்க. இவங்க ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு வெளியே இருந்து பல சொசைட்டியை கடன் வாங்கி ஃபினான்ஸ் வாங்குவாங்க இல்லையா, படத்தில் படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஃபினான்ஸ் வாங்குவாங்க. அந்த மாதிரி வெளியே இருந்து பணம் வாங்கி தான் அந்த படம் பண்ணதாக சொல்லப்படுது. அப்படி பணம் கொடுத்த ஆள் ஒருத்தர் கேரளாவுடைய மரநாடு அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று ஃபைல் பண்ணுறாரு. என்ன ஃபைல் பண்ணுறாருன்னா, இந்த பரவா ப்ரொடக்ஷன்ஸில் இருக்கக்கூடிய சௌபின் எல்லாருமே சேர்ந்து நீ ஏமாத்திட்டாங்க, எனக்கு கிடைக்க வேண்டிய 47 கோடி ரூபாயை வராமல் இவங்க தடுத்துட்டாங்க, தரமாட்டுறாங்க அப்படின்ற ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாரு. அதை ஃபைல் பண்ணுற காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிராஜ், அவர் பேர் சிராஜ் பி ஹமீத். அவர் அதே கேரளாவில் எர்ணாகுளத்தில் ஒரு பிஸ்னஸ் ஒன்று பண்ணிகிட்டு இருக்காரு. எஸ்ஹெச் மரைன் எக்ஸிம் அப்படின்ற ஒரு கம்பெனி ஒன்று நடத்திட்டு இருக்காரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, இங்கேருந்து வெளிநாடுகளுக்கு நம்ம ஃபிஷ் இருக்கு இல்லையா, அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த சிராஜ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் 7 கோடி ரூபாய் பணம் இவங்களுக்கு கொடுத்தேன். எதுக்குன்னா இந்த படத்துடைய ப்ரொடக்ஷனுக்காக. இந்த 7 கோடி ரூபாய் படத்துக்கு 40% ப்ராஃபிட்டில் எனக்கு பங்கு தர்றதா நாங்கள் சைன் பண்ணியிருந்தாங்க. ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போட்டிருந்தோம். இந்த அக்ரிமெண்ட்டை இவங்க இப்போ இது பண்ணிட்டாங்க, எனக்கு 40% ஷேர் கொடுக்கல. 220 கோடி ரூபாய் டோட்டல் கலெக்ஷனில் மற்ற அவங்களோட ஷேரு, ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 100 கோடி ரூபா அட்லீஸ்ட் இருந்தாலும் கூட 40% ஷேர்னும் போது எனக்கு 40 கோடி ரூபா வரணும். அது எனக்கு வரல அப்படின்ற ஒரு கேஸை கொடுக்குறாரு. இந்த கேஸ் எடுத்துக்கொள்ளப்படுது. இதில் சௌபினும் அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டிசிபேட்டரி பெயில் ஒன்று அப்ளை பண்ணுறாங்க, அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ இவங்க சைடில் தப்பு இல்லை அப்படின்னா ஏன்டா ஆன்டிசிபேட்டரி பெயில் எடுக்கணும் அப்படின்றதுல இல்லை. ஸோ இந்த காலத்தில் எல்லாருமே ஒரு பெயில் எடுத்து வச்சுக்கிறாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே செலிபிரிட்டிஸ் அப்படிங்கிறதுனால உள்ளே போகிறதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. அதனால ஒரு பெயில் ஒன்று எடுத்து வச்சுக்கிறாங்க. சரி, இதுக்கப்புறம் ஈடி எப்படி உள்ள வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ் எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கப்புறம் இந்த படத்தின் பேரில் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மணி லாண்ட்ரிங் ஒன்று நடந்திருக்கு அப்படின்ற ஒரு நியூஸ் ஒன்று கிடைக்குது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 படம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதுன்றது தெரியல. ஸோ அது ப்ரூவ் பண்ணப்படலை. அதோடைய என்கொயரிக்குள்ளே இப்போ எல்லாருமே வரவழைக்கப்பட்டிருக்காங்க. என்ன மணி லாண்ட்ரிங், என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் சொல்லப்படுற வேர்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்ஃப்ளேட்டிங் டிக்கெட் ஃபிகர்ஸ் அப்படின்னா, டிக்கெட் கலெக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த டோட்டல் கலெக்ஷன் இருக்குல்ல, அதோடைய ஃபிகரை இப்போ 100 கோடி ரூபா இருக்குன்னா அது 200 கோடி ரூபா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறது. என்னடா சொல்கிற, தனக்கு வந்திருக்க வருமானத்தை அதிகமாக சொல்கிறதுனால எப்படி அவங்களால ப்ராஃபிட் சம்பாதிக்க முடியும் அப்படின்ற கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருக்கலாம். இதே கன்ஃபியூஷன் எனக்கு இருந்துச்சு. பட் அதை நம்ம எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது. நான் இப்போ 50 கோடி ரூபா கலெக்ஷன், 50 கோடி ரூபா செலவு பண்ணி ஒரு படம் பண்ணுறேன். 100 கோடி ரூபா இதில் கலெக்ஷன் காட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 100 கோடி ரூபா கலெக்ஷனை அதுக்கான டேக்ஸ் நான் கட்டிடுறேன், எல்லாமே கட்டிடுறேன். ஆனால் 200 கோடி ரூபா கலெக்ஷன் காட்டினேன்னா ஓகே, அதுக்கான டேக்ஸ் நான் கட்டணும். பட் ஆனால் கணக்கில் காட்டப்படாத கருப்பு பணம் இன்னொரு 100 கோடி ரூபா, இப்போ ஒரு அரசியல் வாயிட்டு இருந்தோ இல்லை எங்கே இருந்தாவது இன்னொரு 100 கோடி ரூபா எடுத்து நான் இந்த படம் மூலமாக அதை என்ன பணமாக மாற்ற முடியும், ஒயிட் மணியாக மாற்ற முடியும், வெள்ளை பணமாக மாற்றிட முடியும். கணக்கிலேயே வராத பணம் இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால என்ன ஆகுது, 100 கோடி ரூபா தான் கலெக்ஷனு. ஆனால் 220 கோடி ரூபான்னு சொல்கிறதுனால என்ன ஆகுது, இன்னொரு 120 கோடி ரூபா யாருடையோ கருப்பு பணம் வெள்ளை பணமாக மாற்றப்படுது. இந்த வெள்ளை பணமாக மாற்றி கொடுக்கறதுக்கு பரவா ஃபிலிம்ஸோ இல்லை யாராவது ஒரு ஆள், இது ப்ரூவ் பண்ணப்படலை, பட் இந்த கான்செப்டை சொல்கிறேன், இதை மாற்றி கொடுக்கறதுக்கு அவங்க ஒரு கமிஷன் ஒன்று வாங்கிக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த படத்துடைய ப்ரொடக்ஷனுக்கு 22 கோடி ரூபா ஆச்சுன்றதை கணக்கு காட்டுறாங்க. முதல்ல யார் இந்த ஃப்ரெண்டு கேட்கும் போது சௌபின் அவங்க இதெல்லாம் சொல்லியிருக்காங்க, கேஸ் கொடுத்த சிராஜ் கேட்கும் போது. ஆனால் ஜிஎஸ்டி இன்க்ளூடிங்கே 18 கோடி ரூபா தான் ஆயிருக்கு அப்படிங்கிறது இவருடைய குற்றச்சாட்டு. ஸோ 47 கோடி ரூபாய் ப்ராஃபிட் எனக்கு வர வேண்டியது வரலன்னு கேஸ் கொடுக்க ஆரம்பிச்சு, இப்போ அது இடி மணி லாண்ட்ரிங் கேஸா, பிஎம்எல்ஏ, ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அது கீழே அதை கொண்டு விசாரிக்க போகிறாங்க. இந்த ஒரு படம் மட்டும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி
அதாவது இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த வருஷம் வந்திருக்கக்கூடிய ஒரு 5-6 படங்கள் இருக்குன்னு சொல்லப்படுது. முக்கியமாக ஒரு 2-3 பேர் வந்து இந்த மாதிரி மணி லாண்ட்ரிங் இது ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு ஈடிக்கு தகவல் கிடச்சிருக்கதா சொல்லப்படுது. அவங்க விசாரிக்கிறாங்க, எது உண்மையாக போகுது, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. ஸோ இந்த மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் பாருங்கள், ஒரு படத்துடைய வெற்றி அப்படிங்கிறது எப்படி நமக்கு தெரிய வருது, நீங்கள் அதை யோசிக்கணும். மக்களுக்கு அது எப்படி தெரிய வருதுன்னா சோஷியல் மீடியா மூலமாக. அங்கே ஹவுஸ்ஃபுல், இங்கே ஹவுஸ்ஃபுல், இவ்வளோ கோடி ரூபா கலெக்ஷன், அதெல்லாம் ஹவுஸ்ஃபுல், இதெல்லாம் ஹவுஸ்ஃபுல், அப்படி இப்படின்னு நம்ம வந்து பல ஆட்ஸ் நம்ம பார்க்குறோம். பல ஆட்கள் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. இதே சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நீங்கள் போய் அந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். என்னதான் இருக்குது அந்த படத்தில், எல்லாரும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்களே, நான் இந்த படத்தில் என்னதான் இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்றதுக்காக போய் மஞ்சுமேல் பாய்ஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்களும் ஏமாற்றப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லைப்பா உண்மையிலேயே அந்த படம் பயங்கரப்பா, சூப்பர்ப்பா அப்படின்றவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த படத்தில் இப்படி சொல்லிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. நானும் அப்பயே யோசித்தேன், என்னடா இந்த படத்துக்கு ஓவர் ஹைப் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி யோசித்தேன் அப்படின்னு தோன்ற ஆட்களும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். 220 கோடி ரூபா பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ட் பண்ண படம் ஸ்வாஹா. உங்களோட கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றது. இது மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு அல்டிபாஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மஞ்சுமேல் பாய்ஸ், மனிதன் வந்து கொள்ளுது மனிதன் காதல் இல்லை.